Hey buddies, welcome to my channel Mr. Praveen. And இந்த வீடியோ vlogல நாம என்னத்தை பற்றி பார்க்க போறோமா இருந்தா சோஷியல் மீடியாவை எதை எடுத்துக்கொண்டாலுமே இப்போ வைரலா ட்ரெண்ட் சொல்லவே தெரியாத அளவுக்கு பயங்கரமா போயிட்டு இருக்க ஒரு டாபிக் என்னன்னு பாத்தீங்களா இருந்தா சியூசைட், தற்கொலை. ஸோ எங்க பார்த்தாலுமே இந்த இடத்துல தற்கொலை பண்ணிட்டாங்களா, இந்த இடத்துல தற்கொலை பண்ணிட்டாங்களாம், தற்கொலை தற்கொலை தற்கொலை, எங்க பார்த்தாலும் தற்கொலை. ஆனாலும் தற்கொலை பண்றதுக்கான காரணத்தை கேட்டா இதுக்கெல்லாமா தற்கொலை பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ சில பேரை பார்த்தீங்களா இருந்தா இந்த ஒரு ரீசனுக்காண்டி தற்கொலை பண்ணியிருப்பாங்க, சில பேர் எடுத்துக்கொண்டா இந்த மாதிரி தற்கொலை பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கே பார்க்கும்போது ச்சே, இந்த விஷயத்துக்கு எல்லாமே தற்கொலை பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரிலாம் தோணும். பட் தற்கொலை ஏன் நடக்குது, என்னென்ன காரணத்துக்காண்டி நடக்குது, இதை தாண்டி அதை என்னென்று ப்ரிவென்ட் பண்ணலாம், தடுக்கலாம், ஸோ இதை எப்படி எல்லாமே ஸ்டாப் பண்ணலாம்னு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட இந்த வீடியோ இருக்கலாம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் முக்கியமா நம்ம மிஸ்டர் பிரவீன் சேனல் இருக்க வீடியோ நீங்க இப்பதான் புதுசா பார்த்துட்டு இருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஓகே மக்களே, ஸோ பார்க்கலாம். இந்த தற்கொலை இப்போ நார்மலாவே நியூஸ் பேப்பரோ சரி, வெப்சைட்டை பார்த்தாலும் சரி, தற்கொலை தற்கொலைன்றது ஒரு மிகப்பெரிய டாபிக். அந்த டாபிக் குறையுமான்னு பார்த்துட்டு இருந்தா கூட குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல. அந்த அளவுக்கு கூடிட்டே போகுதே தவிர குறையிற பாடே இல்லை. ஸோ தற்கொலை பண்றதுக்கு என்னென்ன காரணிகள்னு பார்த்தீங்களா இருந்தா, ஒரு சைட் பார்த்தீங்களா இருந்தா யங்ஸ்டர்ஸ் ஏஜ் கேட்டகரி, இந்த தற்கொலைக்கு ஏஜ் கேட்டகரியே இல்லை. சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் குடும்ப கஷ்டத்தால சூசைட் பண்றாங்க, சில பேர் குழந்தைகளை வளர்க்க முடியாம சூசைட் பண்றாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கேம் விளையாடுறது அண்ட் கேம்க்கு அடிக்ட் ஆனதால சூசைட் பண்றாங்க. சில பேரண்ட்ஸ் இந்த மொபைல் ஃபோனை பறிச்சு வச்சா கூட தற்கொலை பண்றாங்க. ஸோ மெனி ரீசன்ஸ். அதை தாண்டி லவ்வுக்காண்டி சூசைட் பண்றாங்க. இதை தாண்டி ஒரு ஆக்கள் பயப்படுத்துறதுக்காண்டி ஒன்று பண்ண போய் அது விபரீதத்துல முடிகிற மாதிரியுமே இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு அட்டம்ப்ட்டுமே ஒவ்வொரு பர்சன்ஸுக்குமே டிஃபர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் ஒரு ஆக்களை சூசைட் பண்றதுக்கு தூண்டுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். மெயினா சூசைட் நடக்கிறதுக்கு இதெல்லாம் காரணிகள். இதை தாண்டி கணக்க காரணிகள் விட்டு அம்மா அடிச்சாலும் சூசைட், அப்பா அடிச்சா சூசைட், ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னா சூசைட், இப்போ எதுக்கு எடுத்தாலுமே சூசைட். என்னத்த சொல்றேன்னு எங்களுக்குமே தெரியல. முந்தியெல்லாம் ஒரு காலத்துல சூசைடுண்டா அப்படி இப்படின்னு ஷோக் ஆவாங்க. பட் இந்த டைம்ல சூசைடுன்னு சொன்னாலே அப்படியா, ஓகே, வேறு டாபிக் அப்படின்னு போயிட்டு இருக்கிற ஒரு சமூகத்துல தான் இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ சூசைட் நடக்கிறதுக்கு பல்வேறு காரணிகள். சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கோவப்பட்டு, மனவிரக்திப்பட்டு, மன உளைச்சலுக்கு உள்ளாகி அண்ட் கணக்க விதத்துல சூசைட் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதை நாங்க என்னென்ன குறைக்கலாம்னு பாத்தீங்களா இருந்தா, குறைக்கலாமா இல்லையாண்ட தாண்டி எல்லாமே அவங்களோட மைண்ட் அண்ட் தாட், அவங்க என்னத்தை நினைக்கிறாங்களோ அதைத்தான் செஞ்சு கொள்ளுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஷ்டமோ இல்லாட்டி மனசுல அவ்வளவு ஒரு மனக்கவலைகள், மனக்குமுறல்கள் இருந்தா கண்டிப்பாவே நீங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட குடும்பத்தார்கிட்ட நீங்க அதை இன்ஃபார்ம் பண்ணலாம். பெற்றோர்கள் இருக்கிறாங்க உங்களை சுத்தி, நண்பர்கள் இருக்கிறாங்க. இதை தாண்டி உங்களோட ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, படிக்கிறார்களா இருந்தா. இதை தாண்டி உங்களுக்கு கணக்கு அயலவர்கள், உங்களோட க்ளோஸ் ஆனாக்கள் கணக்கு பேர் இருப்பாங்க. நீங்க யார்ட்டையாச்சும் ஷேர் பண்ணினா கூட கண்டிப்பாக உங்களோட மனசு கணக்க ஃப்ரீயா இருக்கும். அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கொள்ளலாம். சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன். சூசைட் எப்பவுமே ஒரு தீர்வா அமையாது வாழ்க்கையில. வாழ்க்கை என்பது கணக்க சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கிட்டு இருக்கு. ஸோ கணக்க வாய்ப்புகள் சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்குது. என்ன தற்கொலை பண்றதே எங்களோட வாழ்க்கையை நாங்கள் முடிவுறுத்தல், ஐ மீன் தற்கொலை என்பதை நாங்கள் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரோம் என்ற ஒரு கன்செப்ட் தான். இதை தாண்டி ஒரு பிரச்சனைண்டா அதுக்கு தீர்வு இல்லாம இல்லை, தீர்வு கண்டிப்பாவே இருக்கும். ஸோ பார்க்கும் போதெல்லாம் ஒரு தீர்வும் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். பட் இருந்தாலுமே கண்டிப்பாவே ஒரு சொல்யூஷன் இருக்கு. அது எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அதன் அடிப்படையில உங்களுக்கு இது நடந்துட்டு அது நடந்துட்டுன்னு சொல்லி இந்த தற்கொலை எண்ணம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை கையை விடுங்க. இதை தாண்டி கணக்கு பேர் பயப்படுத்துறதுக்கு போவாங்க. நான் அவனை பயப்படுத்துறதுக்காண்டி கையை வெட்டுவன், அதை வெட்டுவன், இதை வெட்டுவன் சொல்லி கணக்கு அச்சுறுத்தல் கொடுப்பாங்க. ஸோ அப்படி நீங்க மென்டலி டிப்ரெஸ்ஸா இருந்தா கூட நீங்க பெட்டர் உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாவே அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருமே உங்களோட நிலைமையில உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்று யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்க இவ்வாறான சிந்தனைகளை முதல்ல விடுங்க. ஓகேவா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவர்கள் அந்த ஒரு சிந்தனையை விடுங்க. இதை தாண்டி மனசுல இருக்கிறத யார்ட்டையாச்சும் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட வீட்டாக்கிட்ட சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, ஈவன் உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ், சோ மெனி பீப்புள் அரவுண்ட் யூ சுத்தி இருக்காங்க. கண்டிப்பாவே அவங்க எப்பயுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க.
அதை தாண்டி சைக்காலஜிக்கலா கூட இப்போ ஹாஸ்பிட்டல்ல கணக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கவுன்சிலிங் செஷன்ஸ் இருக்கு, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க அவங்களோட ஹெல்ப்பை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்படி கணக்க ரீதியா கணக்க அமைப்புகள் கூட இப்ப பேணப்பட்டு வருது. ஸோ உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணுமென்றாலுமே செய்யறதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. பட் மென்டலி, பிசிக்கலி நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஓகே, ஒரு ஃபேமிலியில எவ்வளவு நடக்குதுன்னா கூட பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு பிள்ளைகளை கைட் பண்ணுங்க அண்ட் பாருங்க அவங்கள பிஹேவியர்ஸ் அண்ட் கேரக்டர் வைஸ் அது டிஃப்ரெண்ட், ஏதாச்சும் மாற்றங்கள் தென்படுதா இல்லையா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அவதானிக்கலாம். உங்க கூட ஒரு ஆள் ஒரு நல்லா க்ளோஸா இருந்த ஒரு பர்சன் கேரக்டர்ஸ் இப்படி மாறும்போது என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது என்பது நல்ல வடிவா அவதானிங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சா கூட கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பாவே அவங்களா தான் இப்ப அந்த ஒரு எண்ணம் இருக்கிறவங்க தாங்களா போய் சொல்லணும்னு எதிர்பார்க்கிற ஒரு விதம். அதை தாண்டி அப்படி சொல்லாதவங்க இருந்தா நீங்க அதை அனலைஸ் பண்ணி நீங்க அவங்களோடய நேரடியான ஒரு கன்வர்சேஷனை மேற்கொள்ளலாம். ஒரு ஹெல்த்தியான கன்வர்சேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்றதால அவங்களோட மைண்டும் ரிலாக்ஸா இருக்கும். நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு காணப்படும். ஸோ திருப்பி ஒன்னே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரீசன் கேம் விளையாட விடையில அண்ட் இது பண்ண விடையில விட்டு அப்பா அம்மா அடிச்சுட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்தந்த ரீசனுக்கு நீங்க சூசைட் பண்ண வலிக்கிட்டீங்களா இருந்தா ஒட்டுமொத்தத்துல எல்லாத்துக்குமே பண்ண வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. ஸோ இந்த மைண்ட் செட்டை விட்டு வெளியில வாங்க. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணுமென்றாலும் உங்களை சுத்தி இருக்கிற உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா தே வில் ஹெல்ப் யூ அண்ட் தே வில் கைட் யூ. ஸோ முடிஞ்ச அளவு இந்த சூசைட் பண்ற அந்த தோட் அந்த நோக்கத்தை மறக்கணும். அண்ட் ரீசென்ட்லி ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னு பாத்தீங்களா இருந்தா களுத்துறை மாவட்டத்துல அந்த 25 வயதுடைய ஒரு பெண் தன்னுடைய காதலனை பயமுறுத்துறதுக்காண்டி சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த சூசைட் பண்றதுக்கான ரீசன் என்று பாத்தீங்களா இருந்தா வெசாக முன்னிட்டு நடத்தப்பட்ட அந்த தர்மசாலைக்கு என்ன கூட்டிட்டு போறியா மாட்டியா, கூட்டிட்டு போறேன்னு சொன்ன காதலை தனியை விட்டுட்டு போயிட்டு அதனால மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவர் அந்த காதலனை பயமுறுத்த போய் அவ ஒரு சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. அது விபரீதமான முடிவில்லாம இருந்து அண்ட் மருத்துவ சிகிச்சை பலனின்றி அவங்க உயிரிழந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட அம்மாட்ட அவ கடைசியா சொன்னது என்னன்னா, நான் சாகுறதுக்கான இது அட்டம் பண்ணல, அவரை பயப்படுத்துறதுக்காண்டி தான் நான் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு ஒரு முட்டாள்தனமான வேலை. முட்டாள்தனம் தாண்டி உங்களுக்கு அன்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்தா உங்களால பாதிக்கப்படுறது உங்களை சுத்தி இருக்கிற அனைவருமே பாதிக்கப்படுவாங்க. உங்களோட குடும்பம், உங்களோட அயலவர்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸர்கள் எல்லாருமே அஃபெக்ட் ஆக வேண்டி வரும். இதை தாண்டி நீங்க அந்த ஒரு கணத்துல அந்த ஒரு நேரத்துல இருக்கிற முடிவு எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும். எது உண்மை எது போய் இதெல்லாம் தெரியாம கணக்க ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்கெல்லாமே அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஸோ இப்படி நீங்க ஒன்று யோசிக்கிறீங்களா? மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க நினைக்கலாம் என்னடா இவர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நார்மலா எங்கட சமூகத்தில் நடக்கிற ஒரு விடயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி உங்களுக்கு யாருமே இல்லாட்டி கூட மேபி நீங்க இந்த வீடியோக்குள்ள போடலாம். அண்ணா எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண வேண்டி இருக்குது. நீங்க அப்படி கேட்டா கூட டெஃபினெட்லி ஐ ஹெல்ப் யூ அண்ட் ஐம் ரெடி டு டாக் டு யூ. ஸோ எல்லாருமே உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. ஸோ அதை மறக்காதுங்க. கண்டிப்பாவே இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க கேர் பண்ணுங்க. அண்ட் எஸ் கண்டிப்பா அந்த ஒரு எண்ணத்தை மாற்றுவோம். அண்ட் மோர் தேன் தட் கணக்கு பேர் நினைக்கலாம் சூசைட் பண்ணினா சில பேருக்கு அவங்க ஒரு ஆள் எங்களோட க்ளோஸ் சர்க்கிள் ஒரு ஆள் சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பாரம் அட்டாக்ல வந்துருமா இல்லையான்றது. ஸோ சூசைட் பண்ற ஆட்கள் அதை தாண்டி சூசைட் பண்றார்கள் சுத்தி இருக்கிறவங்களையும் இது சொல்றேன். சூசைட் பண்றது ஒரு கிரிமினல் ஆஃபென்சஸ் இல்லை. யாரையுமே வந்து போலீஸாலேயோ ஏதாச்சும் ஒன்று பண்ணவே முடியாது. அண்ட் ஈவன் அவங்க ஏதாச்சும் ஒன்று உண்மையாவே ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்து இது ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் இடம்பெற்று இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா இருந்தால் கண்டிப்பா இன்கொயரி நடக்கும். பட் சூசைட் பண்றது எப்பயுமே ஒரு கிரிமினல் ஆஃபென்சஸா வரவே வராது. அதையும் நான் கிளியர் பண்ணிக்கொள்றேன். கண்டிப்பாவே இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை வடிவா போயிடுங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதை வடிவா நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ திருப்பியும் சொல்றேன், சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன். வாழ்க்கையில தற்கொலை என்பது ஒரு முடிவு அல்ல. அதை தாண்டி கணக்கு விடயங்கள் இருக்கு. ஸோ வாழணும் அண்ட் நல்ல நம்ம உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். ஸோ அதுதான் நம்ம மெட்டாக்களுக்கு நாமளும் வாழணும், மெட்டாக்களையும் வாழ வைக்கணும். ஸோ அதுதான் மோட்டோ. கண்டிப்பாவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல நாம சந்திக்கலாம். நன்றி.